வணக்கம். ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 முதலாவது இறுதிப் போட்டிக்கான அணியை தெரிவு செய்திருக்கிறது. இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற இந்த போட்டியிலே ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று இப்போது 2010க்கு பிறகு உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. பல பேரும் எதிர்பார்த்திருந்த இந்த உலகக்கிண்ணம் ஆரம்பித்தது முதல் ஃபேவரிட்ஸாக இருந்த பிரான்ஸ் அணி வெளியேற்றப்படுகிறது மிக அதிர்ச்சி தரும் விதமாக. 60 ஆண்டுகளில் பிரான்ஸ் அணி காட்டியிருக்கின்ற மிக மோசமான பெறுபேறு இது என்று தரவுகள் மூலமாக சொல்லப்படுகிறது. இதுபோல கிலியன் எம்பாப்பே இந்த உலகக்கிண்ணம் முழுவதும் கலக்கி வந்த ஒரு நட்சத்திரம். தங்கப்பந்து, தங்கப்பாதனை 2 விருதுகளும் அவருக்குத்தான் போய் சேரும் என்று பல பேர் நம்பியிருந்த வேளையில் மிக மோசமான பெறுபேறு ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். 3 ஆஃப்சைட், ஒரே ஒரு ஷாட்ஸ் அண்ட் டார்கெட் என்று சொல்லி அவரது பெறுபேறுகள் மிக மோசமாக நேற்றைய நாளில் இருந்திருக்கின்றன. பிரான்ஸ் அணியின் பயிற்றுப்பாளர் டிடியே டிஷேம்ஸ் இப்போது பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். 14 ஆண்டுகள் அவரது பயணம் ஒரு தோல்வியோடு இப்பொழுது முடிவடைகிறது. புதிய பிரான்ஸ் பயிற்றுவிப்பாளராக ஜினடின் ஜிடான் தெரிவாகலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இப்படியான சில முக்கியமான தகவல்கள் இந்த உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டி, முதலாவது அரையிறுதிப் போட்டி முடிந்த பிறகும் இன்னும் ஓயாமல் தொடர்கின்ற சர்ச்சைகளா என்று நீங்கள் யோசித்தால் இந்த உலகக்கிண்ணமே முழுக்க சர்ச்சைகளால் சூழப்பட்டது. அதுவும் அதிகமாக நடுவர்கள் சார்ந்த சர்ச்சைகளால், ஃபீஃபா சார்ந்த சர்ச்சைகளால், அதுபோல் அர்ஜென்டினா சார்ந்த சர்ச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் மெஸ்ஸி சார்ந்த சர்ச்சைகளுடன் சேர்த்துக்கொள்வோம். அந்த சர்ச்சைகளின் மத்தியில் எழுந்திருக்கின்ற ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்கள், அதுபோல் இன்றைய நாளில் இடம்பெறப்போகின்ற 2வது அரையிறுதிப் போட்டிக்கு முன்னதாக அந்த அரையிறுதிப் போட்டியில் நடுவராக வரப்போகின்ற ஒருவர் மீதான சர்ச்சை என்று பல விடயங்களை இந்த காணொலி தொகுப்பிலே கொண்டு வரப்போகிறேன். முக்கியமாக ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் சில முக்கியமான தரவுகள், சாதனை குறிப்புகள் ஆகியனவும் இங்கே இருக்கின்றன. பிரான்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் மன உடவே தந்த நாளாக அமைந்த இந்த அதிகாலை வேளை கிலியன் எம்பாப்பே என்ற ஒரு நட்சத்திரம் இப்போது 3வது இடத்துக்கான போட்டிக்காக தன்னுடைய சாதனை பெறுவதற்காக காத்திருப்பதாக மாறியிருக்கிறது. கிலியன் எம்பாப்பே தன்னுடைய அணி முகாமையாளர் மீது மறைமுகமாக குற்றம் சுமத்தி இருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் முகாமையாளர், பயிற்றுவிப்பாளர், பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் தலைவராக 98ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தை வென்று கொடுத்தவர், 180 போட்டிகளில் பிரான்ஸ் அணிக்கு பயிற்றுவிப்பாளராக இருந்தவர் டிடியே டிஷேம்ஸ் ஒரு தோல்விக்கு பிறகு நடுவரை குற்றம் சுமத்தும் அளவுக்கு மாறி இருக்கிறாரா என்ற கேள்வியை நாங்கள் இப்பொழுது ஆச்சரியத்தோடு பார்க்க இருக்கிறது. அவர் இந்த போட்டியில் நடுவராக கடமையாற்றிய எல் சால்வடோரை சேர்ந்த நடுவர் பாட்டனை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இவர் சர்வதேச நடுவராக கடமையாற்ற தகுதி தராதரம் உள்ளவர் தானா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்று பார்க்கும்போது, நடுவர் மட்டும் சரியான தீர்ப்புகளை பிரான்சுக்கு சாதகமாக வழங்கியிருந்தால் ஒரு 45-50 கோல்களை பிரான்ஸ் அணி அடித்திருக்குமோ என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நேற்று இத்தனைக்கும் பிரான்ஸ் அணிக்கும் சாதகமாக நடுவர் நடந்து கொண்டார் என்று பொதுவான ரசிகர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். நிறைய ஃபவுல்கள், குறிப்பாக ஒலிசே ரொட்ரி மீது போட்ட ஃபவுல், இன்னும் பல ஃபவுல்கள் இவர்கள் கண்டும் காணாமல் விடப்பட்டன என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின் அணியின் ஒரு சில வீரர்களும் இவ்வாறு பிரான்ஸ் அணியின் சில முக்கியமான நட்சத்திரங்கள் குறிவைத்து போட்ட ஃபவுல்கள் அந்த ஃப்ளோ ஆஃப் த கேம் என்று சொல்லி பந்துகள் போய்கொண்டிருந்த காரணத்தால் அப்படியே அந்த போட்டியோடு சேர்த்ததாக அவர் விட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக மாறி போயிருக்கிறது தோற்றால் உடனடியாக நடுவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற ஒரு விடயம். இது இன்று இடம்பெறுகின்ற அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் தொடருமா என்பதுதான் மிக சுவாரஸ்யமானது ஒன்றாக இருக்க போகிறது. தாங்கள் இந்த தோல்வியின் மூலமாக முற்றாக நிலைகுலைந்து போயிருப்பதாக சொல்கின்றார் டிடியே டிஷேம்ஸ். அது உண்மைதான். காரணம், பிரான்ஸ் அணி வெல்லும் என்று சொல்லி பிரான்ஸ் வீரர்கள் மட்டுமல்ல, ரசிகர்களே மிக பெருமளவு எதிர்பார்த்திருந்தார்கள். பிரான்ஸ் அணிக்கு தான் இந்த உலகக்கிண்ணம் மிக பொருத்தமாக அமைய போகிறது என்று சொல்லி பல பேர் கருதி இருந்த வேளையில் தான் பிரான்சினது அதிர்ச்சிகரமான தோல்வி பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் இது எதிர்பார்க்கப்பட்ட தோல்வி ஒன்றாகவே சொல்லப்பட வேண்டியது. காரணம், கடைசியாக 5 தடவைகள் பிரான்சும் ஸ்பெயினும் சந்தித்துக் கொண்ட வேளையில் இந்த 5மே மிக முக்கியமான நாக் அவுட் போட்டிகளாக அமைந்திருந்தன. 2021ஆம் ஆண்டு மட்டுமே யுஎஃப்ஏ யூரோ கிண்ண போட்டியிலே பிரான்ஸ் வெற்றி கிட்டிக் கொண்டது. அதைத் தொடர்ந்து வந்த 4 போட்டிகளிலும் ஸ்பெயின் அணி வெற்றி கிட்டியிருக்கிறது. இந்த 4லும் கடைசி 3 அரையிறுதிப் போட்டிகள் நேற்றோடு, அதாவது இன்று அதிகாலை வேளையோடு சேர்த்து. எனவே இது ஸ்பெயின் தொடர்ச்சியாக பிரான்சின் மீது செலுத்தி வந்த ஆதிக்கம் என்று சொல்லி தெளிவாக தெரிகிறது. அதுபோல ஸ்பெயினின் தற்போதைய பயிற்றுவிப்பாளரான டெலா ஃபுண்டே இந்த பிரான்சின் பயிற்றுவிப்பாளர் டிஷேம்ஸின் வியூகங்களை உடைக்கக்கூடிய வல்லமை கொண்டு ஒருவராக, அதற்கு ஏற்ற வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒருவராக தெரிகின்றார். இன்று அதிகாலை வேளையில் பிரான்ஸ் அணியின் அட்டாக்கிங் முடுக்க அப்படியே செயலற்று போயிருந்தது. அதை அந்த அட்டாக்கிங்கை முழுக்க தடுத்து நிறுத்தி தகர்த்தெறிந்து தங்களது தடைகளை ஏற்படுத்தி தாங்கள் அட்டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்ற விதமாக ஸ்பெயின் ஒரு புது வியூகத்தை கையாண்டிருந்ததை போட்டியை பார்த்தவர்கள் உணர்ந்திருக்கலாம். லமீன் யமால் தொடர்ச்சியாக கோல்கள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இதனால் தான் நேற்றைய நாளில் நாயகரில் ஒருவராக லமீன் யமால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்க வேண்டிய ஒருவராக இருந்தார். ஆனால் பெட்ரோ போரோ தான் போட்டியின் சிறப்பாட்டக்காராக நேற்று தெரிவாகி இருந்தார். அவர் பெற்றுக்கொண்ட கோலும் தடத்தாடிய ஆட்டமும். கிலியன் எம்பாப்பே இதே போல கோல்கள் பெறுவதற்கான முயற்சிகளை அவரால் மேற்கொள்ள முடியாமல் போயிருந்தது. குபார்சியும் ஒல்மோவும் அவரை தடுத்து ஆடியிருந்தார்கள். முக்கியமாக 19 வயதான குபார்சி
19 வயதான குபார்சியும் 19 வயதான லமீன் யமாலும் இந்த லா மாசியான்னு சொல்லக்கூடிய பார்சிலோனாவின் பல்கலைக்கழகத்திலிருந்து கால்பந்து கலாசாலையிலிருந்து 2 பேரும் ஒன்றாக பார்சிலோனா அணிக்காக ஆடி இப்போது ஸ்பெயின் அணிக்காக ஆடி வருகின்ற இந்த வேளையில் அந்த 2 பேரும் உலகக்கிண்ண போட்டியொன்றில் அரையிறுதிப் போட்டியில் ஆடிய மிக இளவயது 2 டீனேஜர்கள் என்ற புதிய சாதனையை படைத்திருக்கின்றார்கள். இந்த அரையிறுதி தோல்வியால் தாங்கள் நிலைகுலைந்து போயிருப்பதாக சொல்கின்ற டிஷாம்ஸ், ஸ்பெயின் அணி தங்களை விட மிகச் சிறப்பாக ஆடியது, தாங்கள் சில தொழில்நுட்பங்களிலும் போட்டியை கட்டுப்படுத்துவதிலும் பின்தங்கி இருந்தோம் என்பதை ஏற்றுக்கொண்டார். பிறகு நடுவர் பாட்டன் மீது பாய்கிறார். அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார், நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆனால் பதிலை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த நடுவருக்கு சர்வதேச தரத்தில் போட்டி ஒன்றில் நடுவராக கடமையாற்றும் தகுதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார். இது நிச்சயமாக ஒரு நடுவரை கேவலப்படுத்துவது போலவும் சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் நடுவர் குழாமை கேவலப்படுத்துவது போலவும் அமைந்திருக்கின்ற விடயம். சரி, அந்த நடுவர் சரியா பிழை என்பதை தாண்டி நேற்று லமீன் யமாலுக்கு எதிராக டிக்னே உதைந்ததன் காரணமாக வழங்கப்பட்ட பெனால்டி உதையை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது வழங்கப்பட்டிருக்க வேண்டியது அல்ல என்று குறிப்பிடுகின்ற அவர் இன்னும் ஒரு சில தீர்மானங்கள் தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டுகிறார். டிஷாம்ஸ் போல உலக கிண்ணத்தை பயிற்றுவிப்பாளராகவும் வீரராகவும் வென்ற ஒருவர், அதுவும் 2018 பிரான்ஸை மிகச்சிறப்பான ஒரு முறையில் பயிற்றுவிப்பாளராக வழிநடத்தி உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த ஒரு தோல்விக்கு பிறகு இப்படி நடுவரை குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று ரசிகர்கள் இப்பொழுது கருதுகின்றார்கள். அதே வேளையிலே கிலியன் எம்பாப்பே பிரான்ஸ் அணியின் தலைவர் மறைமுகமாக டிஷாம்ஸை குற்றம் சுமத்துகிறார். நேற்றைய நாளில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள், வீரர்கள் கொண்டு வரப்பட்ட விதம், சில வியூகங்கள் ஆகியன தங்களது தோல்விக்கான காரணம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவரும் நடுவர் மீது ஒரு சில அதிருப்திகளை தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று எம்பாப்பே ஆடிய ஆட்டத்தை பார்த்திருக்கின்ற எம்பாப்பேயின் மிக தீவிரமான ரசிகர்கள் கூட கவலைப்பட்டிருக்கலாம், சில வேளைகளில் கோபப்பட்டிருக்கலாம். அவ்வளவு மோசமான ஆட்டம். அவரால் இந்த ஸ்பெயினின் கள்ளத்தடுப்பை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல முடியாமல் இருந்தது. ஒரே ஒரு ஷாட் தான் டார்கெட்டிலே அடிக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருந்தார் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. நேற்று ஒலிசே, பாக்கோலா மற்றும் டெம்பலே ஆகியோர் போட்ட முயற்சியின் அளவு கூட எம்பாப்பேயினால் போட முடியாமல் போயிருந்தது. நேற்றைய தோல்வியோடு டிஷாம்ஸ் தன்னுடைய பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகுகிறார். அவர் இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது இந்த உலகக்கிணம் தான் தன்னுடைய இறுதி தொடராக அமையும் என்று சொல்லியிருந்தார். எனவே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அடுத்த பயிற்றுவிப்பாளராக முன்னாள் பிரான்ஸ் வீரர் டிஷாம்ஸோடு 98ஆம் ஆண்டு உலகக்கிணத்திலே அவரது தளபதியாக ஆடியிருந்த அப்போது டிஷாம்ஸ் அணியின் தலைவராக இருந்தார். அணியின் முக்கியமான கோல் குவிப்பாளராக ஜினடின் ஜிடான் இருந்தார். ஜிடான் தான் புதிய பயிற்றுவிப்பாளராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அந்த நியமனம் வெகு விரைவில் அறிவிக்கப்படும். ஆனால் ஜினடின் ஜிடான் கடைசியாக 2020ஆம் ஆண்டு ரியல் மேட்ரிட் அணிக்கு பயிற்றுவித்த பிறகு எந்த ஒரு பயிற்றுவிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதை பார்க்கிறோம். 3 தடவைகள் அவர் சாம்பியன்ஸ் லீகையும் 2 தடவைகள் லா லீகாவையும் வென்று கொடுத்திருந்தார் ரியல் மேட்ரிடின் பயிற்றுவிப்பாளராக இருந்த வேளையில். அங்கே அவர் பயிற்றுவித்த ஒரு சிலர் இப்போதும் பிரான்ஸ் அணியிலே ஆடி வருகின்றார்கள். அதுபோல இப்போது பிரான்ஸ் அணியின் மிக முக்கியமான நட்சத்திரமான எம்பாப்பே ரியல் மேட்ரிடை சேர்ந்தவர் என்பது இந்த அணிகளுக்கு இடையிலான இல்லாவிட்டால் பயிற்றுவிப்பாளருக்கும் வீரர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிக்கும் ஒன்றாக இருக்கும். டிஷாம்ஸ் இறுதியாக பயிற்றுவிப்பாளராக உலகக்கிண்ண போட்டியோடு தோற்றது 2022ஆம் ஆண்டு கடந்த உலகக்கிண்ணம் துனிஷியாவுக்கு எதிராக ஒரு பிரிவு ரீதியிலான போட்டியில் தோல்வியடைந்திருந்தார். அதுக்கு முதல் 2014ஆம் ஆண்டு ஜெர்மனி அணிக்கு எதிராக 1-0 என்று பிரான்ஸ் தோற்றிருந்தது. இப்போதுதான் அவர் இன்னும் ஒரு தோல்வியோடு வெளியேறியிருக்கிறார். கடந்த உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டி என்று உங்களில் பல பேர் கேட்கலாம். அது உண்மையில் முழுமையான நேரத்தின் போது சமநிலையில் முடிவடைந்து பின்னர் பெனால்டி உதைக்கு சென்றுதான் போட்டி முடிவடைந்தது என்ற அடிப்படையில் தான் பின்னர் பெனால்டி உதைகள் மூலமாக தான் அர்ஜென்டினா சாம்பியன் ஆனது என்ற அடிப்படையில் அது வெற்றி தோல்வியற்ற முடிவாகவே கருதப்படும். எனவே இப்போது டிஷாம்ஸ் என்ற ஒரு சகாப்தம் விடைபெறுகிறது இந்த தோல்வியோடு சேர்த்து. ஆனால் இந்த தோல்விக்கான காரணங்களாக பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்படலாம். இதற்கிடையில் நடுவர்களின் சர்ச்சை ஒன்று வந்தது இல்லையா? இப்போது டிஷாம்ஸ் சுட்டிக்காட்டிய முதலாவது அரையிறுதிப் போட்டியின் நடுவரின் சர்ச்சை எவ்வாறு பேசப்படுகிறதோ இது குறித்து ஃபீஃபா விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய நண்பர்கள் எல்லாம் இப்போது தங்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஸ்பெயினின் வெற்றி உண்மையில் தரமானது, தராதரமானது, அதில் மாற்று கருத்தில்லை. இன்று நள்ளிரவை தாண்டி இடம்பெற போகின்ற 2வது அரையிறுதிப் போட்டியிலும் இப்படியான நடுவர் சர்ச்சை ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் அந்த நடுவர் நியமனம் குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. லியோனல் மெஸ்ஸிக்கு மிக நெருக்கமான ஒருவர் தான் இன்று நடுவராக செயற்பட போகிறார் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற ஒரு விடயம். அவர் அமெரிக்காவை சேர்ந்த நடுவர். அட்லாண்டாவில் இடம்பெற போகின்ற இந்த 2வது அரையிறுதிப் போட்டியில் நடுவராக கடமையாற்ற போகிறார் இஸ்மாயில் அஃப்லாத் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நடுவர். இந்த நடுவர் உங்களில் பல பேருக்கு பரிச்சயமான ஒருவராக இருக்கலாம். இந்த உலகக்கிண்ண போட்டிகளிலும் இதற்கு முதல் நடுவராக அவர் கடமையாற்றியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவின் மேஜர் லீக் சொக்கர் இந்த கால்பந்தாட்ட போட்டிகளில் பல்வேறு லீக் போட்டிகளில் அவர் நடுவராக கடமையாற்றியிருக்கிறார். இந்த இஸ்மாயில் அஃப்லாத் கடமையாற்றிய இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் முக்கியமான ஒன்று நோர்வேயும் பிரேசிலும் மோதிய போட்டி.
மிக முக்கியமான போட்டிகளில் சிறப்பான தீர்மானங்களை எடுத்தவர் என்று சொல்லி இந்த உலகக்கிண போட்டிகளின் போது பாராட்டப்பட்ட ஒருவர். ஆனால் இவர் மேஜர் லீக் சாக்கர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டிகளில் நடுவராக கடமையாற்றிய வேளையில் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி ஆடுகின்ற போட்டிகளில் இவர் நடுவராக கடமையாற்றிய போதெல்லாம் மெஸ்ஸியோடு மிக இணக்கபூர்வமாக நடந்து கொண்டார் என்றும் மெஸ்ஸிக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருந்தார் என்றும் இப்போது சொல்லப்படுகிறது. இது குறித்து இத்தனை காலமும் பெரிய அளவு சர்ச்சைகள் வந்ததில்லை. ஆனால் மெஸ்ஸிக்கு காட்ட தயங்கும் ஒருவர் என்று சொல்லி இப்போது பல பேர் குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த உலகக்கிணமே மெஸ்ஸியின் மீது குற்றம் சுமத்துகின்ற ஒன்றாகவும் நடுவர்களது நியமனங்கள் குறித்தும் சர்வதேச கால்பந்து சம்மேளனமும் நடுவர்களும் மெஸ்ஸி மற்றும் அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என்று சொல்லியும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கும் போது இப்போது இந்த விடயம் வந்திருக்கிறது. இப்படி இந்த நடுவர் மீது ஆட்சேபனைகள் இருந்தால் உடனடியாக இங்கிலாந்து இது குறித்த ஆட்சேபனைகளை சொல்ல வேண்டும். இப்போது 6 மில்லியன் பேர் கையெழுத்திட்டு மெஸ்ஸியையும் அர்ஜென்டினா அணியையும் இந்த உலகக்கிணத்திலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சாத்தியமான விடயங்களே அல்ல. ஆனால் இங்கிலாந்து கால்பந்து அணி இல்லாவிட்டால் இங்கிலாந்து கால்பந்து சம்மேளனம் இந்த நியமனம் குறித்து தங்களுடைய முறைப்பாடுகளை அரையிறுதிப் போட்டிக்கு முன்னதாக அப்படி ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் சர்வதேச கால்பந்து சம்மேளனத்துக்கு தெரிவிக்கலாம். சர்வதேச கால்பந்து சம்மேளனம் இந்த நடுவர் நியமனங்களை காலிறுதிப் போட்டிகள் முடிந்தவுடனே அறிவித்திருந்தது. எனவே இங்கிலாந்து கால்பந்து அணியோ சம்மேளனமோ முகாமைத்துவமோ அது குறித்து எந்த ஒரு விடயத்தையும் அறிவிக்கவில்லை என்று அறிகிறோம். ஆனால் உண்மையான கால்பந்து ரசிகர்களாக இருந்தால் நீங்கள் மெஸ்ஸி ரசிகரோ இல்லையோ, ஒரு கால்பந்து போட்டி நியாயபூர்வமாக எந்த விதமான சாதக பாதகமும் இல்லாமல் அந்த ஆடுகளத்திலே வீரர்களின் ஆட்டத்திறன் மூலமாக மட்டும் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் என்பதுதான் பொதுவாக எல்லோருடைய விருப்பம். நான் ஒரு மெஸ்ஸி ரசிகனாக இருந்தாலும் அர்ஜென்டினா வெல்ல வேண்டும் என்று இந்த எதிர்பார்ப்பவனாக இருந்தாலும் இந்த நாள் அப்படி எந்த ஒரு சாதகமான முடிவும் அமையாமல் நடுவர்களது தீர்ப்போடு நடுவர்களது துணையோடு அர்ஜென்டினா வென்றது என்று சொல்லி குற்றம் சுமத்தப்படாமல் அவர் நியாயமாக சிறப்பான முறையில் ஆடி தன்னுடைய வலிமையான திறத்தோடு ஆடி போட்டியை வெல்ல வேண்டும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் இதுவரைக்கும் இடம்பெற்ற போட்டிகளில் எல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் இடம்பெற்றுகின்றன. 4 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் ஆடப்பட்டுகின்றன. அதை பற்றியெல்லாம் அடுத்து வரப்போன்ற விரிவான முன்னோட்டத்தில் பேசுவோம். இப்போதைக்கு இந்த விடயத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விடயங்களுக்கு செல்கிறேன். இந்த உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் முதலாவது அரையிறுதிப் போட்டி முடிந்தவுடனேயே ஒரு பதவி விலகல், ஒரு குற்றச்சாட்டு, இப்பொழுது அடுத்த போட்டிக்கான எதிர்பார்ப்பாகின உருவாகி இருக்கிறன. 3ஆம் இடத்துக்கான போட்டி வருகின்ற 18ஆம் தேதி மியாமி மைதானத்தில் இடம்பெறுகின்ற வேளையில் கிலியன் எம்பாப்பே களமிறக்கப்பட வேண்டும். அவர் தன்னுடைய தங்க பாதணி மற்றும் தங்க பந்து ஆகியவற்றுக்கான போட்டியில் அதிகமான கோல்கள் பெற வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். அதை தாண்டி பிரான்ஸ் ரசிகர்களது இன்னொரு எதிர்பார்ப்பு, இந்த போட்டிகளிலே இதுவரைக்கும் ஒரு நிமிடம் கூட களமிறக்கப்படாத இங்கோலோ காண்டே, அவரது தலை சிறந்த டிஃபெண்டர்களில் ஒருவர், மேலதிக வீரர்கள் ஒருவராக இருக்கின்றார். தொடர்ச்சியாக அங்கேயே காக்க வைக்கப்பட்டுகின்றார். அவருக்கு ஒரு வாய்ப்பாவது வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். இனி மிச்சம் டிஷாம்ஸின் கையில். இந்த அரையிறுதிப் போட்டியிலும் கோல்கள் எதையும் கொடுக்காத காரணத்தால் ஸ்பெயின் அணி இன்னும் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறது. அவர்களது கோல் காப்பாளர் உனாய் சிமோனும் சரி, அவர்களது பின்கள வீரரான குமார்சியும் சரி புதிய சாதனை படைத்திருக்கிறார்கள். குமார்சி மிக இளவயதிலேயே 6 கிளீன் ஷீட்ஸை வைத்திருக்கின்ற ஒரு பின்கள வீரராக மாறியிருக்கிறார். உனாய் சிமோனும் இந்த அதிகாலை வேளையில் எந்த ஒரு கோல்களையும் கொடுக்காமல் அவரும் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறார். இது ஸ்பெயினின் மிக உறுதியான பின்கடத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதுபோல ஸ்பெயின் தொடர்ச்சியாக 37 போட்டிகளை தோல்வி இல்லாமல் கடந்து இப்போது இத்தாலியின் சாதனையை சமப்படுத்தியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல உலக நாடுகளிலேயே அதிகமான போட்டிகளை தோல்வி இல்லாமல் தொடர்ச்சியாக கடந்த அணியாக மாறியிருக்கிறது ஸ்பெயின். இது இறுதிப் போட்டியிலும் தொடருமா என்பதுதான் இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்வி. இதற்கிடையில் ஸ்பெயின் இறுதியாக ஐரோப்பிய நேஷன்ஸ் லீக் போட்டிகளில் பெனால்டி அடிப்படையில் போர்ச்சுகல் அணியிடம் தோற்றது. அந்த போட்டியில் கண்ணீர் மல்க ஸ்பெயின் வீரர்கள் வெளியே போனார்கள். காரணம், அவ்வளவு இறுக்கமான மோதலில் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸை வெற்றி கொண்டு போர்ச்சுகல் அணியிடம் வந்து அவர்கள் பெனால்டி உதைகளில் தோற்று போனது அவர்களுக்கு மிக பெரும் கவலையை தந்திருக்கிறது. அந்த வேளையில் பெட்ரி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருந்தார். 19/7/2026 என்று. பல பேரும் அதற்கு பலவிதமான டீ கோடிங்கை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அநேகமானோர் ஊகித்தது இந்த 19/7/2026 என்பது உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டி நடைபெறுகின்ற தேதி என்று. அதுபோலவே இப்போது ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது. இதைத்தான் பெட்ரி அப்போது சபதமாக எடுத்திருக்கிறார் போல தெரிகிறது. அந்த 19/7/2026 என்று பெட்ரி போட்ட சமூக வலைத்தள பதிவை அப்போதைய ஸ்பெயின் அணியில் அவரோடு சேர்ந்து ஆடிய நட்சத்திரங்கள் லமீன் யமால், ரோட்ரி, கேவி போன்றோரும் கூட பகிர்ந்திருந்தார். இப்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த அணியை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இறுதிப் போட்டிக்கு. லமீன் யமால் உலகத்தின் தலை சிறந்த வீரர் கிலியன் எம்பாப்பேயை சந்தித்த போட்டிகளில் எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார் என்பது மிக பெரும் சுவாரஸ்யமான விடயமாக உங்கள் மத்தியில் இருக்கலாம். இந்த 2 பேரும் சந்தித்துக் கொண்ட போட்டிகள் ஸ்பெயின் அணிக்காக மட்டுமல்ல. கிலியன் எம்பாப்பே எப்போது பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியிலிருந்து ரியல் மேட்ரிட் அணிக்கு ஆடச் சென்றாரோ அப்போதிருந்து இந்த 2 பேரும் சந்தித்துக் கொண்ட வேளைகள் எல்லாம் 6 தடவைகள் வீழ்த்தியிருக்கிறார் லமீன் யமால் கிலியன் எம்பாப்பே. இதில் 5 நாக் அவுட் போட்டிகள் என்பது சுவாரஸ்யமானது.
இதில் 3 போட்டிகள் ஸ்பெயினும் பிரான்சும் மோதிய போட்டிகள், 3 போட்டிகள் பார்சிலோனாவும் ரியல் மேட்ரிடும் மோதிய போட்டிகள். இந்த போட்டிகளின் ஆரம்பம் 2024 யூரோவில் தொடங்குகிறது. ஐரோப்பிய கிண்ண போட்டிகளின் சாம்பியனான ஸ்பெயின் அணி அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸை வீழ்த்தியது 2-1. பிறகு ரியல் மேட்ரிடுக்கும் பார்சிலோனாவுக்கும் இடையில் சூப்பர் கோப்பா கிண்ண போட்டிகளை 5-2 பார்சிலோனா வெற்றி பெற்றது. பார்சிலோனா 3-2 கோப்பா டெல் ரே இறுதிப் போட்டியிலே ரியல் மேட்ரிடை வீழ்த்தியது. அதிலும் ஒரு பக்கம் லமீன் யமால், மறுபக்கம் எம்பாப்பே ஆடியிருந்தார்கள். ஸ்பெயின் 5-4 என்று யுஎஃப்ஏ கிண்ண போட்டிகளை வென்றது. அது ஒரு மறக்க முடியாத போட்டியாக அமைந்தது. அதுக்கு பிறகு அண்மையில் இடம்பெற்ற 2026 இந்த ஆண்டு சூப்பர் கோப்பா போட்டியிலும் 3-2 என்று பார்சிலோனா அணி ரியல் மேட்ரிடை வீழ்த்தியிருந்தது. இப்போது இந்த அதிகாலை வேளையில் இடம்பெற்ற 2-0 என்ற தோல்வி. பிரான்ஸ் அணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக 2 கோல்களுக்கு மேலான தோல்வி ஒன்றை கண்டிருப்பது பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது ஸ்பெயின் அணி இன்னும் ஒரு சாதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நடப்பு ஐரோப்பிய சாம்பியனாக உலக கிண்ணத்தை வென்ற 3வது அணி என்ற பெருமையை பெறுவதற்காக காத்திருக்கிறது. முதலாவது ஜெர்மனி 1972-74 அப்போது 74 உலக சாம்பியனானது. 72ஆம் ஆண்டு ஐரோப்பிய சாம்பியன். இரண்டாவதாக ஸ்பெயின் 2010 அவர்கள் உலக சாம்பியனான வேளையில் 2008 அவர்கள் ஐரோப்பிய சாம்பியனாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் தான் நடப்பு ஐரோப்பிய சாம்பியன்கள். உலக கிண்ணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆர்ஜென்டினா அணி வைத்திருக்கின்ற ஒரு சாதனையை துரத்தி வந்து கொண்டிருந்த பிரான்ஸ் அணியை இன்று இந்த அரையிறுதிப் போட்டியின் மூலமாக ஸ்பெயின் நிர்மூலமாக்கி இருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளில் 15 போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல் அடித்த பெருமை, அதாவது அதிகமான போட்டிகளில் கோல் அடித்த பெருமை கொண்டது ஆர்ஜென்டினா. 15 போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல் அடித்திருந்தது. பிரான்ஸ் 10 போட்டிகளில் கோல் அடித்து இன்று அதிகாலை வேளையில் 11வது போட்டியில் கோல் அடிக்க முடியாமல் தோற்று போயிருக்கிறது. இதன் மூலமாக பிரான்ஸ் நெதர்லாந்தோடு சமப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்தும் பிரான்சும் 10 உலக கிண்ண போட்டிகள் தொடர்ச்சியாக ஒரு கோலாவது அடித்து வந்திருந்தார்கள். அதையும் முறியடித்திருக்கிறது இப்போது ஸ்பெயின். மேற்கு ஜெர்மனி மற்றும் பிரேசில் ஆகிய அணிகளை சமப்படுத்த இருந்த பிரான்சின் மற்றும் ஒரு முயற்சியும் இந்த தோல்வியினால் தவிர்க்கப்பட்டுகிறது. 82, 86, 90 ஆகிய 3 வருடங்களில் தொடர்ச்சியாக இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது ஜெர்மனி, அப்போது மேற்கு ஜெர்மனி. பிரேசில் இதே போல 3 உலக கிண்ண போட்டிகளில் தொடர்ச்சியாக இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது. பிரேசில் இதே போல 94, 98, 2002 ஆகிய 3 உலக கிண்ண போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தொடர்ச்சியாக வந்திருந்தது. பிரான்ஸ் அதை இம்முறை சமப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இப்பொழுது அரையிறுதிப் போட்டியின் தோல்வி அவர்களுக்கு அந்த சாதனை இல்லாமல் செய்திருக்கிறது. இந்த பெனால்ட்டிகள் நடுவர்கள் சாதகமாக செயற்படுகின்றார்கள், இப்படியான விடயங்கள் அடிக்கடி பேசப்படும் தானே, முக்கியமாக எங்கள் சமூக வலைத்தளங்களில். அதெல்லாம் தாண்டி அதிகமான பெனால்ட்டிகள் பெற்றுக்கொண்ட நாடாக இப்போது ஸ்பெயின் மாறியிருக்கிறது. ஸ்பெயினுக்கு இன்று அதிகாலை வேளையில் லமீன் யமால் வீழ்ந்ததன் மூலமாக கிடைத்த பெனால்ட்டி 17வது பெனால்ட்டி. உலக கிண்ணத்தில் அதிகமான பெனால்ட்டிகளை பெற்றுக்கொண்ட நாடு என்ற பெருமை இப்போது ஸ்பெயினின் வசம் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் அந்த அணிதானே இருக்க போகிறது என்று உங்களில் ஒரு சிலர் ஊகிக்கலாம். இல்லை, வாய்ப்பே இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அணிகள் இங்கிலாந்தும் பிரான்ஸ் தலா 16 பெனால்ட்டிகளை பெற்றுகின்றன உலக கிண்ணங்களில். எனவே உனாய் சிமோனின் கோல் காப்பு, ஸ்பெயினின் பின்கடத்தின் தடுப்பு நடவடிக்கை, அதுபோல முக்கியமாக குமார்சியின் ஆட்டம், இறுதியாக ஸ்பெயின் அணி பெற்றுக்கொண்ட 2 கோல்கள், அந்த 2 கோல்களும் பெரிய அளவில் பேசப்படாத கதாநாயகர்கள் 2 பேர் மூலமாக பெறப்பட்டது. இப்படியான விடயங்கள் மூலமாக ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு போயிருக்கிறது. பிரான்ஸ் 3ஆம் இடத்துக்கான போட்டிக்காக காத்திருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஃபீஃபா என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அதன் தலைவரான ஜியோவனி இன்ஃபான்டினோவுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துமாறு சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்துக்கு மனு ஒன்று அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒரு அரசு சார்பற்ற அமைப்பு தான் இது பற்றிய முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வேறு எந்த விடயத்துக்கும் அல்ல. பலோகன், ஃப்ளோரின் பலோகன் அமெரிக்க கால்பந்து வீரருக்கு சிவப்பட்டை வழங்கப்பட்டு அதை பின்வாங்கப்பட்ட அந்த விவகாரம் தொடர்பாக இது முறையற்ற ஒரு நடவடிக்கை, சரியான முறையில் நடுவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் நடுவர் வழங்கிய தீர்ப்பை ஓவர் ரூல் செய்து ஃபீஃபாவை நடந்து கொண்டது அமெரிக்காவின் தலையிடம் இருந்தது என்ற அடிப்படையில் அதை பற்றி விசாரிக்குமாறு சொல்லப்படுகிறது. இப்போது எங்கள் நண்பர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கே, ஃபீஃபா எப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிற விடயங்கள், ஃபீஃபா அப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிற விடயங்கள், அதுவும் இந்த 6 மில்லியன் கையெழுத்துக்களும் சேர்ந்து ஏதாவது புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வருமா பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று நள்ளிரவுக்கு பிறகு இடம்பெறப்போகின்ற இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான 2வது அரையிறுதிப் போட்டி பற்றிய விரிவான முன்னோட்டம், பழைய சர்ச்சைகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களோடு உங்களுக்காக வரும் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள்.